காலமே நீ எழுந்து கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து. கால தாமதம் நந்தந்து என் மனமே. ஹல்லேலூயா. மீட்பெரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இணையத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு ஏக மனதோடு ஏக சிந்தையோடு தேவனை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால் என்கிற ஒரு அருமையான பாடலை எல்லோரும் இணைந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகத்தோடு பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்பா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு. சும்மா பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், என் இயேசு என்னோடு இருப்பதினால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் நல்ல விசுவாசத்தோடு பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் மறுபடியும் சொல்லுவான். பலப்படுத்துகிற, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், நம் இயேசு என்னோடு இருப்பதினால். பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நான் ஓடிடுவே, லெக்கை நோக்கி நான் ஓடிடுவே. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், நம் இயேசு என்னோடு இருப்பதினால். சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதினால், நம் இயேசு என்னோடு. கடைசியாக உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும்
கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், நம் இயேசு என்னோடு இருப்பதினால், என் இயேசு என்னோடு இருப்பதினால். ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறதால் நாங்கள் எதற்கும் பயப்படாதபடிக்கு விசுவாசத்தோடு உண்மையே பற்றி கொள்ளும்படி அந்த பூரண நிச்சயத்தை, அந்த கிருபையை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாட்களிலும் தந்து எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய சன்னிதானத்துல காத்திருந்து உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காய், எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், எங்களை ஒப்பு கொடுக்கவும், செபிக்கவும் கர்த்தர் எங்கள் இருதயங்களை திறந்து கொடுப்பீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு செயலாற்றும் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான எங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரம் நாம் ஆவியில் இணைந்து ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் வெற்றியான வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கு அள்ளி தந்திருக்கிறதை எண்ணி கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட புதிய ஆண்டின் ஆரம்ப நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். எல்லாரிடத்திலையும் ஒரு பெரிய வாஞ்சை, இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டுமே, எல்லா விதத்திலையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமே, எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள், நோய்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு மாறுதல் வராதா என்று சொல்லி வாஞ்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த அதிகாலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, 3 யோவான் 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நாம் சுகமாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனாலும் நமக்கு எதிரிடையாய் செயலாற்றுகிற சில செயல்பாடுகளை நாம் உணர்ந்து கொள்வோமானால் அல்லது பகுத்தறிந்து கொள்வோமானால் நாம் இந்த வெற்றியான வாழ்வை வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கலாத்திய நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாதபடிக்கு நமக்கு எதிராய் மாம்சத்தில் கிரியை நடக்கிறது, மாம்ச கிரிகள் செயலாற்றுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் அங்கே பாருங்கள், பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் மாம்சத்தில் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்தில் போர் நடக்கிறது, அது நம்ம வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்கு விடாதபடிக்கு மாம்ச இச்சைகள் அங்கே போர் செய்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஒரு போர்க்களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் இந்த ரோமர் நிருபம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கு, நான் விரும்பினதை செய்யாதபடிக்கு விரும்பாததை செய்கிறேன் என்று சொல்லி, நாம் விரும்பினதை விடாதபடிக்கு விரும்பாததை செய்யக்கூடிய ஒரு இன்னொரு பிரமாணம் நமக்குள்ளாலே அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ரோமர் நிருபம் 7வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் விரும்பினதை செய்யாதபடிக்கு விரும்பாததை செய்வதற்கு என்னுடைய அவயவங்களுக்குள்ளால ஒரு பிரமாணம் இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனால தான் ரோமர் 7:24
பக்தன் சொல்லும்போது, ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மாம்ச சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள்? ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத சரீரத்திலிருந்து, இந்த பொல்லாத காலத்திலிருந்து விடுவித்து ஒரு நல்ல வழிக்கு நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் அல்லது ஜனங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் கோணலும் மாறுபாடுள்ள சந்ததிகள் வாழக்கூடிய உலகம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்ப்பீங்களானால் 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது. ஆம், அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியின் மத்தியில் அல்லது நாம் செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிற அவயவங்களை போர் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்விலிருந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் இறங்கி வந்து நம்மை ரட்சித்து மீட்டு நம்ம வாழ்ந்து செழித்திருப்பதற்கு நல்ல பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் லேவியராகமம் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய பிரமாணங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொண்டு நீங்கள் நடவுங்கள், இந்த தேசத்தில் நீங்கள் சுகமாய் குடியிருக்க முடியும். ஆம், அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், பிரமாணங்களை வைத்திருக்கிறார், கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் கவனமாய் செவி கொடுத்து அவருடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை தருவார். இந்த புதிய ஆண்டில் புது கிருபைகளோடு நாம் வாழ முடியும், எல்லாவற்றையும் வாழ்ந்து செழித்திருக்க முடியும். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு வல்லமையை, உயிரோடு எழும்பி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை, ஜீவனுள்ள பிரமாணத்தை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அல்லவா. ரோம நிருபம் 8வது அதிகாரத்தை நீங்கள் 1வது வசனத்தை பார்ப்பீர்கள். ஆகையால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுடையினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டேன். ஆண்டவருடைய ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியின் பிரமாணம் அல்லது உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் எல்லாவற்றிலேயும் விடுதலையோடு நாம் வாழ முடியும். இல்லாவிட்டால் ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி சொல்லுகிறது, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நமக்கு ஒரு வெற்றியான வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னார், நான் உலகத்தின் முடிவறியந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு இருப்பேன், எப்பொழுதும் உங்களை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளனாக இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ மகிமையான காரியங்கள் பாருங்கள். அப்படியே உலகம் நம்மை கைவிடும், பெற்றோர் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாதபடி நமக்குள்ளாலே வாசம் பண்ணி, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல கொலோசியர் 1:27 பாருங்கள். நமக்குள்ளாலே அவர் வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளாலே உலாவுகிறார், நம்மோடு செயலாற்றுகிறார். போகிற இடங்களிலெல்லாம் அந்த எசேக்கியேல் 47:9 பாருங்கள். நாம் போகிற இடங்களிலெல்லாம் நம்மை வல்லமைப்படுத்தி அங்கே பலவிதமான மாற்றங்களை கொடுத்து எல்லா நிலையிலையும் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வழியை நமக்கு வைத்திருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி நலமான வழியை நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். யாத்திரையாகமும் 13:15-26 நீங்கள் பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர், என்னுடைய பிரமாணங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டு நடவுங்கள், என்னுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு என்னுடைய கட்டளையின் என் வழியின் வழியாக நடையுங்கள். அழுகையின் பள்ளத்தாக ஒருவேளை நீங்கள் நடந்தாலும் உங்களை நீரூற்றண்டையிலே கொண்டு போய் ஒரு செழிப்பான வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகிற தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதனை
இந்த அருமையான தேவ பிள்ளைகள் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இந்த நாட்களில் பலவிதமான பாரங்களோடு துக்கத்தோடு நெருக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை வலது கையை பிடித்து செவ்வையாய் வழி நடத்துகிறேன், கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்க தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம். இம்மானுவேலர் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு கொண்டு நித்திய வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துகிற தெய்வன். அதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன அருள் வாக்கின்படி நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் சுகமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். இந்த அதிகாலை நேரத்தில் எழும்பி ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வாஞ்சிக்கும் பொழுது அப்படியே நீங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எங்கள் அன்பான தெய்வமே, நீர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவர். மாம்சம் இரத்தம் உடையவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் பாடு அனுபவித்து துன்பங்கள் வேதனைகள் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடிக்கு பலவிதமான தடுமாற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுப்பதற்காக தேவரீர் பரலோகத்தின் மகிமையை விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மாம்சம் இரத்தம் உடையவராய் இந்த உலகத்தில் இறங்கி வந்து எங்களை மீட்டு ரட்சித்து உன்னதங்களில் உட்காரும்படியான ஒரு மகிமையான வாழ்வை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஒளியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி எங்களை பிரகாசமுள்ள வாழ்வு வாழும்படிக்கு எங்கள் விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மேல் வைப்பதற்கு, நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு ஒரு நல்ல வாழ்வை நீர் வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்படியே ஒளியானது உலகத்தில் வந்திருக்கிறது. ஆனாலும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால அவன் இருளை விரும்பாதபடிக்கு இருளை விரும்பி ஒளியை விரும்பாதபடிக்கு இருளை விரும்பினபடினால அந்த ஆக்கினைக்குள் ஆக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஒளிக்குள்ளால ஜனங்கள் வந்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அருளி செய்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளி செய்து யார் யார் எந்தெந்த மாம்ச கிரிகளோடு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை யார் தருவார் என்று சொல்லி அங்கலாய்க்கிற இந்த மக்களுக்கு ஆண்டவர் தாமே இந்த நாளில் உம்முடைய ஆவியின் பிரமாணத்தினாலே உயிர்த்தெழுந்த வல்லமையின் ருதிஷி போ நகராதிஷா ஒரு மனுஷனுக்குள்ளால தேவ ஆவியானவர் ஊடுருவும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாலையும் ஊடுருவி பாயும்படிக்கு, இதோ பிதாவினுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளால இருந்தது, அந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளால ஊடுருவி அது ஒரு ஒளியாய் இருந்தது. ஒளியின் பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் வாழும்படிக்கு இந்த அதிகாலை நேரத்தில் எங்கள் அருமையான பிள்ளைகளுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி எங்களுக்கு தந்த அதிகாரத்தின்படி இந்த மக்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொரு மேலும் வைக்கப்படும்படியாய் சேவிக்கிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மையில் பிரகாசிக்க பண்ணி இன்றுமென்று சதா காலங்களிலும் நாம் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரிய தேவம் அருள் புரிவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.